எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா டேஸ்ட்டு தான். தெய்வமே ஐஸ்கிரீம் செமையாக இருக்குமா? தேங்க்யூ. மில்கி மிஸ்ட் இல்லை டேய் ஏன்டா உடனே மில்க் பிக்கிஸ்டா? மில்க் பிக்கிஸ் அப்படியே வீட்லேயே செஞ்சு அப்படியே சேவ் பண்ணிட்டோம். காசு சொல்லிட்டு இது செய்யாமல் இருந்தால் இன்னும் சேவ் பண்ணியிருந்துருக்கலாம்டா. ஹே காய்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிஸ்கட் யூஸ் பண்ணி எப்படி வீட்லேயே சிம்பிளாக ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக நான் பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ரெண்டு கப்பாக யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் சிங்கிள் கப்பு வச்சோம்னா அது லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பால். சக்கரை போட்டுக்கலாம். அரைச்சிட்டு ஆனால் 4 கப்புக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், மேரி பிஸ்கெட்டுக்கு அதையும் போட்டு அடிச்சிடலாமா? சரி, மேரி பிஸ்கெட்டுக்கு அதையும் போட்டு கொஞ்சம் அடிச்சிடலாம். கொஞ்சம் மேரி பிஸ்கெட்டுக்கு அதையும் போட்டு அப்போ தான் 4 பேத்துக்கு வரும். ஓகே, மேரி பிஸ்கெட் சேர்த்திட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து கலந்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் ரெடியாக கூட அடிச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், கொஞ்சமாக, ரொம்ப க்ரீமியாக வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தால் போதும். என்கிட்ட வந்து வெனிலா எசன்ஸ் இருக்குது. அது வந்து லைட்டாக ஒரு வாசத்துக்காக, ரொம்ப நிறையா வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச். ஓகே, ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ட்ராப், ஒரு வாசத்துக்காக, வெனிலா வாசத்துக்கு. ஓகேவா? ஓகே, ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க பேப்பர் கப்பில் ஊற்றிக்கலாம். நாலு கப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு ஓவர் நைட் வச்சிடலாம். ஓவர் நைட் வச்சுட்டு இது நடுவில் ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து எடுத்து நம்ம ஒரு டைம் பீட் பண்ணி வைக்கணும். ஒரு 3 hours ஆயிருக்கு. இது வந்து நல்லா செட் ஆகிருக்குது. இது வந்து நம்ம இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். ஓகேவா? கொஞ்சம் கெட்டியாச்சு ஐஸ்கிரீம் மாதிரி. நம்ம 4 கப்பில் ஊற்றி வச்சுருக்கிறதையும் நல்லா க்ளீனாக எடுத்துக்கலாம். ஏன்னா வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு பக்கம் திப்பியாக இருக்கும். ஸோ நம்ம 2 டைம் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீம். இல்லாட்டி கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் நல்லா அடிச்சிச்சு. ஸோ நம்ம மறுபடியும் வந்து கப்புக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறீங்களா? அப்படியே சாப்பிடலாம் இருக்குது. மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிடலாம்.
இது செம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, மறுபடியும் அந்த கப்புக்கு மாற்றிக்கலாம். 1 ஃப்ரிட்ஜில் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். டிங் டிங் டிங், இங்கே பார்த்தீங்களா எங்களோட ஐஸ்கிரீம்ஸ் ஆர் ரெடி. ஃபஸ்ட்டு என்னைய காமிச்சிங்கள? உன்னை நான் காமிக்க மாட்டேன். இதோ இங்கே ஒருத்தர் இருக்கான். ஹாய். ஸோ நம்ம 4 ஐஸ்கிரீம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நான் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வரேன். ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இந்த ஐஸ்கிரீம் மொத்தமாகவே எனக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரூபாய்க்குள்ள தான் செலவாயிருக்கு. 30 ரூபா இல்லை 40 ரூபா தான். ஆனால் இங்கே ஒரு குட்டி கப்பு, இந்த கப்பாச்சு இவ்வளோ பெரிய கப்பாக இருக்குது. இதில் பாதி கப்பே 20 ருபீஸ் ஐஸ்கிரீம் ஒன்று. ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா நிறைய சேவ் பண்ணி வச்சிடலாம். அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? தெலுங்கு நானே கம்மிடுவோம். ஸோ ஃபஸ்ட் டேஸ்ட் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஐஸ்கிரீம் செமையாக இருக்குமா? தேங்க்யூ. மில்கி மிஸ்ட் இல்லை ஏன்டா வளர்ற மில்க் பிக்கீஸ்டா? மில்க் பிக்கிஸு. மில்க் பிக்கீஸும் மில்க் பிக்கீஸ் கொஞ்சம், மேரி பிஸ்கெட் கொஞ்சம், மேரி பிஸ்கெட், அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பால், நூண்டு ஒரு வெனிலா ட்ராப்ஸ் எசன்ஸு. வெனிலாவா? அவ்வளோதான். அப்படியே வீட்லேயே செஞ்சு அப்படியே சேவ் பண்ணிட்டோம். காசு சொல்லிட்டேனா? சொல்லிட்டு இது செய்யாமல் இருந்தால் இன்னும் சேவ் பண்ணியிருந்துருக்கலாம்டா. சூப்பர், எம்மியோ எம்மி. எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா டேஸ்ட்டு தான். தெய்வமே. சூப்பராகவே இருக்குது. இதில் இந்த டூட்டி ஃப்ரூட்டி வேணால் போட்டுக்கலாம், நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட்டு, அதனால் நம்மளுக்கு இதே போகும். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். வீடியோ பார்க்க நம்ம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். பாய்.